ஒரு பெயில் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஃபைல் பண்ணி ஒரு வேலை ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதோட அப்பீல் தான் ஃபைல் பண்ணுன்றது ஒரு விதம். இல்லைன்னா அதே பெயில் அப்ளிகேஷனை திரும்பி அதே கோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணலாம். அதாவது இந்த சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் ரெஸ் ஜுடிகேட்டான்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அதாவது ஒரே கேஸை 2 தடவை ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஆனால் இது பெயில் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் பொருந்தாது. ஒரு கேஸை ஒரு தடவை ஃபைல் பண்ணி அது டிசைட் ஆன அப்புறம் திரும்பி அந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி அதே பெயில் அப்ளிகேஷன் திரும்பி அதே கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பெயில் அப்ளிகேஷனை ஒரே பெயில் அப்ளிகேஷன் 2 தடவை 3 தடவை 4 தடவை கண்டினியூஸாக திரும்பி ஃபைல் பண்ணி கோர்ட்டை பெஸ்டர் பண்ணுறவங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்க. தொந்தரவு பண்ணுறதுக்காக திரும்பி மேலே அதே பெயில் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுறவங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரெண்டாவது தடவை பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கும் முதல் தடவை பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு உங்களுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரூல் ஒன்று இருக்குது. இது ஒரு 2வது தடவை பெயில் அப்ளிகேஷனை ஒரு ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜட்ஜு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான்: வாட் ஆர் தி சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ்? அதாவது சூழ்நிலைகளில் என்ன மாற்றங்கள். முதல் தடவை பெயில் கேட்டீங்க, நாங்கள் கொடுக்கல. இப்போ 2வது தடவை அதே விஷயத்துக்குன்னு கேட்டுட்டு வரீங்க, அப்படி என்ன மாறி இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெயில் கொடுக்கலாமா வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸை பற்றி தெரிஞ்சுட்டா இந்த ட்ரையல் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணுறதை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீநாத் சுஸ்வரம் வர்சஸ் பால்சந்த் 6th ஜனவரி 2022 அப்போ ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு அனாலிசிஸ் பர்பஸஸ்க்காக இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுறதுன்றது உண்டு. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் பெஞ்ச் அமராவதி பெஞ்சினால் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். சரி, இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரையல் கோர்ட்டோட கேஸ் என்னென்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட் சம்மந்தமாக ஒரு கேஸ் ஒன்று நடக்குது. அது சம்மந்தமாக நிறைய செக்ஷன்ஸ், ஐபிசி செக்ஷன்ஸ், அப்புறம் ஐடி ஆக்ட்னு இருக்குது. ஐடி ஆக்ட் கீழே செக்ஷன் 67 கீழையும் அவங்க மேலே ஒரு அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இது சம்மந்தமாக என்கொயரிக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இவர் போய் விசாரணையை அட்டன் பண்ணியிருக்காரு அக்யூஸ்டு. அப்போ அவரோட மோட்டரோலா ஃபோன் ஒன்றத்தை சீஸ் பண்ணி, ரெண்டாவது அவர் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதையும் எவிடன்ஸாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவரை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 20th அக்டோபர் 2021 அப்போ 21st அக்டோபர் 2021 அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 21/10/2021 அப்போ அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் பெயில் மூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஒன்று மூவ் பண்ணுறாரு. அந்த பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணி கோர்ட்டுக்கு அந்த விசாரணையில் இருக்கும்போது, பெயில் அப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, கோர்ட்டில் இந்த பெயில் அப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் பெயில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அந்த விசாரணையில் இருக்கிற காலத்தில் அந்த பெயில் அப்ளிகேஷன் கோர்ட் முன்னாடி பெண்டிங்கில் இருக்கிற டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டே ரெடி பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் அவருக்கு பெயில் கொடுக்கறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இதுதான் கேஸு. அதாவது கேஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எல்லாம் உள்ளது உள்ளபடி அப்படியே தான் இருக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் தானா, ஒரு சூழ்நிலை மாற்றம் தானா அப்படின்னு கேட்கறதுக்காக இந்த பர்டிகுலர் கேஸ். இவருக்கு பெயில் ரிஜெக்ட் ஆனது 30th நவம்பர் 2021 அப்போ ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது அமராவதி ஹைகோர்ட்டுக்கு வந்தது ஜனவரி 2022 அப்போ வந்திருக்கு. 60 நாளைக்கு மேற்பட்டு அவர் ஜெயிலே இருந்திருக்கார் அக்யூஸ்டு. ஸோ இவ்வளோ கால அவகாசம் ஒருத்தர் ஜெயிலில் இருக்காருன்னுச்சே, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சுன்னும் போது 60 days டைம் இருக்குது. அதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா டிஃபால்ட் பெயில், நியாயமாகவே பெயில் கிடைக்கணுன்றது இருக்குது. ஏன்னா அனாவசியமாக விசாரணைன்ற பேரில் அண்டர் ட்ரையலாக பல காலம் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சட்டம் இருக்குது. ஸோ டிஃபால்ட் பெயிலுக்கே அவர் எலிஜிபிள் ஆகிட்டார். இது ஒரு சூழ்நிலை மாற்றம். அதாவது ஒரு ரொம்ப நீண்ட கால அவகாசத்துக்கு அவர் ஜெயிலே இருந்திருக்காரு, அண்டர் ட்ரையலாக இருக்கார், டிஃபால்ட் பெயிலுக்கு அவர் எலிஜிபிள் ஆகிட்டாருன்றது ஒரு சூழ்நிலை மாற்றம், சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு ஒன்று சொல்லலாம்.
ரெண்டாவது. பட் இந்த டைம் பீரியட் வந்து ஒவ்வொரு கேஸுக்கும் மாறுபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கேஸோட ப்ராசிக்யூஷனுக்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும், ஒரு கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நிறைய கால அவகாசம் தேவைப்படும். எல்லா கேஸஸ்க்கும் அப்படி தேவைப்படும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ இது வந்து ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், சார்ஜ் ஷீட்டை அப்போவே ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ அது நான் சொன்ன ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபேக்டர்ஸ், அதாவது எவிடன்ஸை வந்து அவர் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை. ஃப்ளைட் ரிஸ்க், எங்கேருந்து தப்பிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுக்கான பாஸ்போர்ட்டை பிடிச்சி வச்சுக்க போகிறீங்க. ப்ளஸ் அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ்லாம் ஒரு கண்டிஷன் பெயிலாக தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாதுன்றது ரெண்டாவது விஷயம். ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் கன்சிடர் பண்ணி அவருக்கு பெயில் கிராண்ட் ஆச்சு. இதை ஹைகோர்ட்டில் வந்து பெயில் கிராண்ட் ஆச்சு. இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேஸ். ஏன் இதுன்னா, இதில் வந்து இந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்றத பற்றி நிறைய கேசஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது, தமிழ்நாடு கேஸ் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதில் வந்து சேஞ்ச் இன் சூழ்நிலை மாற்றம் இல்லாமல் ரெண்டாவது பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதா இருக்கீங்களே, ஆனால் அந்த ரெண்டாவது பெயில் அப்ளிகேஷன் வந்து ஒரு ரெவ்யூ பெட்டிஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படுவோமே தவிர்த்து அது வந்து ஒரு மெயின் பெயில் அப்ளிகேஷனாக இப்போது முதல் பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பெயில் அப்ளிகேஷனில் வந்து எந்த விதமான சர்க்கம்ஸ்டன்சஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா அது முதல் பெயில் அப்ளிகேஷனை சீராய்வு பண்ணும் விதமாக ஃபைல் பண்ணப்படுற ஒரு அப்ளிகேஷனை தான் கன்சிடர் பண்ணப்படுமே தவிர்த்து அதை ஒரு ஃப்ரெஷ் அப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ண முடியாதுன்றது தான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கேசஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் கேஸில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு ப்ராசிக்யூஷன் முடித்து முதல் பெயில் கொடுத்து பல நாட்கள் ஆனது. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் யார் கண்ட்ரோல்லையும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பல நாட்கள் ஆனதுனால சூழ்நிலை மாறி போச்சு, அதனால் அவரை பெயிலில் விட்டாகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது.